प्रेमिकपादुकाभ्यां गोपिका जीवनस्मरणं गोविन्दा जय बोल गुरुनाथ महाराज की जय। श्रीमद्भागवतத்தில் प्रथमस्कंदம் அதிகாரி ஸ்கந்தம்னு பேர். ஒரு பாகவதம் கேட்க அதிகாரி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத அதில் சொல்லிட்டு வரார். தனக்கு அபராதம் மன்னிச்சு விடுறாள் திரௌபதி அஸ்வத்தாமாவை பிற கதையினால் அது மாதிரி இருக்கணும் என்று நமக்கு சொல்லித்தரணும். அதற்கு பீஷ்மர் மாதிரி எப்போதும் பகவத் ஸ்மரணையில் இருக்கணும், குந்தி மாதிரி பகவானுடைய அந்த கருணையை நினைக்கணும் என்பதெல்லாம் இங்கே காட்டுறார். பகவான் பீஷ்மருக்கு முக்தியை கொடுத்துட்டு துவாரகைக்கு தவறார். துவாரகாஜனங்கள்லாம் பகவானை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். துவாரகைக்கு போயிருப்பான். உடனே பரீட்சித்து பிறந்தான். அடுத்த அத்தியாயம். பகவானுக்கு ரெஸ்டே இல்லை. அண்ணாவை தான் நினைக்கிறேன், இப்படி அடைஞ்சுட்டே இருப்பார். அது மாதிரி துவாரகைக்கு போனோடனே குழந்தை பிறந்தது, குழந்தைக்கு மூச்சு பேச்சு இல்லை, வந்து அழுக்கலாம் பண்ணணும் என்று சொன்ன உடனேயே பகவான் கடவுள் வந்து அந்த பரீட்சித்த அனுகிரகம் வந்தால் திரௌண்யஸ்தவண்ணி பரிதக்த பரீட்சிதங்க சந்தீவனோசதிலதா நவ பல்லவாங்கே. பாகவதா கட்டியம் சொல்லுவா, பஜனை முடிஞ்சிட்டு அந்த பிரம்மாஸ்திரத்தினால கறிக்கட்டையாக போயிட்டான். குழந்தைக்கு பேச்சு மூச்சு இல்லை. அப்போ உண்மையான பிரம்மச்சாரி தொட்டா குழந்தை எழுந்திருக்கும்னு சொல்ல யாரும் வரவே இல்லை. பிரம்மச்சாரியெல்லாம் ஒரு பேர் தொட்டு எழுந்திருக்கலைன்னா நம்ம பிரம்மச்சாரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருவேன்னு கவலை. அப்போதான் கிருஷ்ணன் இப்படி தொட்டா தன் சரணத்தினால திரௌண்யஸ்திர வன்னி பரிதத்த பரீட்சிதங்க சஞ்சீவன ஓஷதி லதா நவ பல்லவாங்கே. அந்த கொழுந்து போல தன் சரணத்தினால பரீட்சித்தத்தோட பரீட்சித்தது ஜீவன் வந்தது. விஷ்ணு காப்பாற்றி கொடுத்ததுனால விஷ்ணுராதன், பரீட்சை பண்ணதுனால பரீட்சித்து இதெல்லாம் பேர் வச்சார்கள். இவன் எப்படி இருப்பாங்கிறத ஜாதகெல்லாம் போட்டு கட்டெல்லாம் பார்த்தெல்லாம் சொல்லலை. பார்த்த உடனே அப்படி இருப்பான பாட்டு. இந்த ஜோசியெல்லாம் இருந்தால் கட்டம் கட்டம் பார்க்கணும். முக்காலம் உணர்ந்த முனிவர்கள் அந்த ஜோசியம் கட்டம் பார்த்தாலும் அது கரெக்டாக பார்க்கணும். கணக்கு கரெக்டாக போட்டால் தான் ஜோசியம் கரெக்டாக சொல்ல முடியும். அவள் எந்த அளவுக்கு கரெக்டாக கணக்கு பார்க்குறாளோ அந்த அளவு அவள் கெட்டிக்காரன். இது ஞானிகளுக்கு கட்டம் பார்த்துட்டு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவன் எப்படிலாம் இருப்பான்னு சொல்லி கடைசியில் சுகரால பாகவதம் கேட்டு பரமபதம் அடைவான் என்று சொல்ல உடனே சந்தோஷப்பட்டார். இந்த டயத்தில் தீர்த்த யாத்திரை போன விதுரர் வந்து சேர்ந்தார். அந்த விதுரரை பார்த்து தர்மபுத்தர் சொன்னார், யுஷ்மத் பட்சச்சாயா சமேதிதான் விபத்கணா விஷாக்ஞா தேவி மோசிதா யத் சமாத்ருகாக. எப்படி குஞ்சுகளை கோழியோ பறவைகள்லாம் தன்னுடைய இறக்கையினால் காப்பாற்றுமோ அது மாதிரி விதுரர் தான் அந்த பஞ்சபாண்டவரை காப்பாற்றினான். பட்சச்சாயா சமேதிதான். என்னென்னலாம் ஆபத்துங்கிறது விஷத்துலேருந்தோ அக்னிலேருந்துலாம் அந்த காலத்தில் இந்த மிலேச்ச பாஷை ஏதோ இருக்குது, ஹிந்தி மாதிரியோ இங்கிலீஷ் மாதிரியோ, அதில் ஏதோ சொல்லி கோடு வீடுலாம் பேசி விதுரர் தர்மபுத்தருக்கு அது தெரியும், எவ்வளோ படிச்சிருக்காரு. அதனால் ராத்திரி அவள் தூங்காமல் இருந்து விதுரர் மூலமாக காப்பாற்றப்பட்டார்கள். அதெல்லாம் ஸ்மரிக்கிறார். யாராவது ஒருத்தரை பார்த்தோம்னா அவள் பண்ணின ஹெல்ப்பை நம்ம நினைக்கணும். கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருந்தார். அவர் பிரிவாவை பார்க்க போகும்போது பிரிவா சொன்னால், உங்கள் ஊரில் நான் சாதுர்மாசி இருந்திருக்கேன், உங்கள் ஆற்று சாப்பாடு என் வயத்தில் இருக்குதுன்னா. அப்படி மகாபிரிவான் அவள் தான் மகாபிரிவா. என்றைக்கோ சாதுர்மாசியம் வருஷமாக இருக்கு, எத்தனையோ ஊரில் இருந்திருப்பார். இருந்தாலும் ஏதோ ஊரில் ஒருத்தரை பார்த்தோன்னே இங்கே உங்கள் ஆற்று சாப்பாடு வயத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாருன்னா அவளை ஸ்மரிச்சிக்கணும்.
ஒரு டம்ளர் தூக்கம் கொடுத்தா கூட சமயத்தில் அவளை ஸ்மரிச்சு உங்களால் தான் நாங்கள் சௌக்கியமாக இருக்கோம் என்னெல்லாம் நீங்கள் தீர்த்த யாத்திரை போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாகவதாவுக்கு பாபம் கிடையாது. அவள் பகவன் நாமத்திலே அவளுடைய பாபங்கள்லாம் நீங்கிடும். இருந்தாலும் தீர்த்த யாத்திரை பாகவதால் போவது தீர்த்தங்களுடைய பாவத்தை குறைக்கிறதுக்கு தான் என்றெல்லாம் சொல்லி கொண்டாடினார். விதுரர் முக்கியமாக வந்தது திருதராஷ்டிரனுக்கு ஞானோபதேசம் பண்ணுறதுக்காக தான். இப்படியே சாப்பிட்டு எத்தனை நாளைக்கு இருக்கிறது. ஒரு லெவலுக்கு மேலே வயசாகிடுச்சுன்னா பேசாமல் எங்கேயாவது கங்கா தீரமோ எங்கேயாவது ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு போயிடணும். முஞ்சன் அங்க ததங்க சங்க மனிஷம் சுவாமேவ சஞ்சிந்தயன் சந்த சந்தி யதோ யதோ கதமதாः காணாஸ்ரவாணாவசன் நித்யம் தன்முக பங்கஜாத் விகிலிஷத் புண்ணியகாதாமிருத ஸ்ரோதஸ் சம்ப்ளவ சம்ப்ளுதோ நரகதேன ஸ்யாமகம் தேகபிருத். ஸ்ருதி கீதன்னு இருக்கு பின்னாடி. அதில் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு ஸ்ரீதர சுவாமிகள் தனித்தனி ஸ்லோகம் எழுதியிருக்காங்க. அந்தந்த ஸ்லோகத்துடைய வியாக்கியானம் மாதிரி. ஸ்ருதி கீதம் ஒன்று நமக்கு புரியவே புரியாது. இந்த ஸ்ரீதர சுவாமிகள் ஸ்லோகம் புரியும் படித்தா. அதில் சொல்கிற ஒரு ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானமாக முஞ்சன் அங்க, முதல்ல இந்த அங்கத்தில் உள்ள சங்கத்துடன், அப்புறம் ததங்க சங்க, இதுவே என்னோடது இல்லைன்னா அவன் இதனுடைய சம்பந்தத்துலேருந்து வந்த பல ததங்க சங்க மனிஷம் அதெல்லாம் விட்டுட்டு இவர் என்ன விடுறதுக்கு ஒன்றும் இல்லை, சன்னியாசி இருந்தாலும் சொல்கிறான். சுவாமீவ சஞ்சிந்தயன், நரசிம்மா உன்னையே நினச்சிந்து சந்த சந்தி யதோ யதோ கதமதாக, சாதுக்கள்லாம் எங்கே இருக்காலோ அகங்காரம் இல்லாத சாதுக்கள் அவருடைய ஆசிரமத்தில் போய் வசிச்சிருந்து கங்கை தீரம் சலோமனு கங்கா யமுனா தீர் அப்படின்னு பாடினா மீராவை. கங்கா தீரத்துக்கோ யமுனா தீரத்துக்கோ போகணும். கங்கா தீரம் யமுனா தீரம் போகிறதுக்குடைய முக்கிய நோக்கம் என்னன்னா அங்கே சாதுக்கள் இருப்பா. ஸ்ரீகேஷ இருக்குன்னா அங்கே சாதுக்களுடைய ஆசிரமம் இருக்கும். அங்கே எங்கேயாவது அவள் உபனிஷத்து கிளாஸோ வேதாந்த கிளாஸோ தான் பாகவதம் தான் நடந்தது. அங்கே போய் கங்கையில் முழுகிறமோ இல்லையோ அவளுடைய ஞான கங்கையில் முழுகணும். நித்தியம் தன்முக விகலித புண்ணிய காசாமிருத ஸ்ரோத சம்ப்ளவ சம்ப்ளுதோ நரஹரே. அப்படியே கங்கா பிரவாகம் மாதிரி அவன் பாகவதம் சொல்லுவாளே, அவன் அந்த பாகவத கங்கையில் முழுகணும் அப்படிங்கிறான். வெறும் உடம்பை வளர்த்துன்னு என்ன பிரயோஜனம்? நஸ்யாமகம் தேகத்துக்கு அங்கங்கே சத்சங்கத்தில் போய் வயசானால் குழந்தைகள்கிட்ட சாமியை கொடுத்துட்டு நம்ம பாட்டு சத்சங்கத்துக்கு போகணும். இப்போ என்னென்னா குழந்தைகள் நமக்கு முன்னாடி காப்பி வெளியில் எங்கேயா போயிடுறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆற்றுல இருந்தாலோ சத்சங்கத்தில் இருக்கணும். விஷயம் பகவத் விஷயமாக ஈடுபடணும் என்பதை திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணினார் விதுரர். திருதராஷ்டிரன் சொன்னான், எனக்கு கண்ணு தெரியாது, நான் எப்படி எல்லா இடத்துக்கும் போகிறது, நான் அழைச்சிட்டு போகிறேன்னு விதுரர் திருதராஷ்டிரனை அழைச்சிட்டு ஹரித்வாருக்கு போயிட்டார். ஹரித்வாரில் இருந்து அஷ்டாங்க யோகம் பண்ணினாராம் திருதராஷ்டிரன். 7 நாளில் 7 நாளில் 8 யோகம் பண்ண வருவோம். வருஷம் முழுக்க பண்ணினாதான் முதல்ல யமம் நியமம் அப்புறம் ஆசனம். ஒரு ஆசனத்தில் ஒழுங்காக உட்காந்துக்கிறதே கஷ்டமாக இருக்கு. 7 நாளில் ஜிதாசனோ ஜிதஸ்வாசோ ஜிதசங்கோ ஜிதேந்திரியா அப்படின்னு ஒவ்வொரு பதத்தில் சொல்கிற மாதிரி 7 நாளில் 8 யோகம் படி சமாதியில் இதோட யோகத்தினால சரீரத்தை தியாகம் பண்ணுற அளவுக்கு திருதராஷ்டிரன் அவன் ஏதோ பைசா தான் பிடிச்சிட்டு இருந்தான். அவன் பேரே அப்படி தான். பைசாவை எல்லாரும் பையனுக்கு கொடுப்பான். அவன் பையனுக்கு கூட கொடுக்கல. அண்ணா சொல்கிறார், இந்த அவன் துரியோதன கையில் சாவியை கொடுக்கறவர்களுக்கு கடைசி வரையும் கொடுக்கல. பாண்டவாளுக்கும் கொடுக்கல, துரியோதனுக்கும் கொடுக்கல. கடைசி வரையும் அவங்க கிட்ட கொத்து சாவியை வச்சுட்டு இருந்தான். அப்படி இருந்தவன் கடைசியில் விதுரனுடைய கிருப்பை, அந்த குரு கிருப்பையினால
அஷ்டாங்க யோகத்தினால சரீரத்தை பஸ்மமாக்கி கிளம்பிட்டோம். தியானத்தில் அவரோட சரீரம் எரியும் பொழுது அந்த ஆசிரமே தீப்பிடிச்சு எரியிறது. ஏதோ கங்கையில் ஜலம் எடுக்கிறதுக்கோ இதுக்கோ வெளியில் போய் இந்த காந்தாரி அந்த ஆசிரமம் எரியறதை பார்த்தா தானும் அதுக்குள்ளே பிரவேசித்து அவளும் சத்கதி அடைஞ்சாருங்கிற விஷயத்தில் இங்கே நாரதர் தான் தர்மபுத்திரத்தை சொல்கிறார். ஆனால் தர்மபுத்திரர் காலமுறை எழுந்து தன்னுடைய பெரியப்பாவை நமஸ்காரம் பண்ண வருவார். காலம் எழுந்து பெரியவாரை நமஸ்காரம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுக்கணும். அதெல்லாம் கிடையாது. அது அப்படி பண்ண வரும்போது தான் நாரதர் வந்து இது மாதிரி நீ தேடி போய் அலைய வேண்டாம், அவெல்லாம் பகவத் சரணத்தை அடைஞ்சிட்டார்கள் என்று சொல்ல அப்போ கவலைப்பட்டிருக்கார் தர்மபுத்திரர். அர்ஜுனன் வரான், உடம்பெல்லாம் சக்தியே இல்லாமல் வரான். ஏன்பா என்ன ஆச்சு அப்படி கேட்டார். அர்ஜுனன் சொன்னான், இத்தனை நாளைக்கு நானும் என்னோட சக்தி தான் என்னோட பவர் அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே என் பவர் ஒன்றும் இல்லை, எல்லாரும் என் கூட இருந்த பார்த்தசாரதி பவர் தான். தத்வை தனுஸ்தைஷவசரதோ ஹயாஸ்தே சோகம் ரச்சி திருபதயோ யத ஆனமந்தி சர்வம் க்ஷணேன ததபூத சதீஷசித்தம் தஸ்மன் உதம் குககரதமிவோக்தமோஷ்யாம். என்னுடைய தேர் வந்தால் எல்லா ராஜாக்களும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவா. நான் நினச்சிட்டேன் எனக்கு தான் மத்தாளாகும்னு. அது இப்போ தெரியுது. என் தேர் தத்வை தனம் அதே வீட்டில் வச்சுட்டு இருக்கேன், அதே தேர், அதே அம்பு, அதே குதிரைகள். ஆனால் ஒருத்தப்பட என்னை திரும்பி பார்க்கல. ஏன்னா அந்த பார்த்தசாரத்தில் இருந்தால் தான் இந்த தேருங்கிறது நம்ம உடம்பு தான். இந்த சாட்சிங்கிறது உள்ளுக்குள்ள அந்தரியாமி பகவான். அவர் இருந்தால் தான் எனக்கு வாங்க சார் உட்காந்து காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லுவா. இவர் இறங்கி போயிட்டாலும் வச்சுக்க உள்ளுக்குள்ளேருந்து பகவான். அப்புறம் காரியம் நினைக்கிற வாத்தியார் கூட அப்பா உடம்பு உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட அப்பா உடம்பு நமஸ்காரம் பண்ண சொல்ல மாட்டான். வாசலில் போய் தெற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கார். இது அப்பா உடம்பு தான் உள்ளுக்குள்ளே இருக்கேன்னா அது உடம்பு தான் இருக்கே தவிர அவர் தெற்க பார்த்து இங்கே போயிட்டு இருக்கார். அங்கே போய் வாசலில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அதனால உள்ளுக்குள்ளே பகவான் இருக்கிற பரியந்தம் தான் இந்த உடம்புக்கு சக்தி பவர். இல்லாட்டா அதுக்கு பவர் கிடையாது. அதனால் அதை புரிஞ்சுட்டான் அர்ஜுனன். அதனால் என் தேருக்கு மகிமை இல்லை, என் தேரில் இருந்த அந்த பார்த்தசாரதிக்கு தான் பெருமை. அவன் எவ்வளோ உபதேசம் பண்ணினான். ஹே பார்த்தா ஹே அர்ஜுனா சகே குருநந்தனா இது. பகவத்கீதையை படித்து கொஞ்சம் மனசமாதானம் அடையலான்னு பார்த்தா அவன் சொன்ன உபதேசம் ஞாபகத்துக்கு வரல, அவன் கூப்பிட்டது தான் ஞாபகத்துக்கு வருது. அதனால் அந்த பகவானுடைய கருணையை நினைக்கலாம். மகாபாரதமே கண்ணன் கருணை இதுதான் பேர் வைக்கிறோம். அந்த கருணையை நினைச்சு கடைசியில் பஞ்சபாண்டவர்கள்லாம் பரீட்சித்திடத்தில் ராஜ்யத்தை கொடுக்கும்படி ஏற்பாடு பண்ணி மகரிஷிகளையும் மந்திரிகளையும் ஏற்பாடு பண்ணி அவர்கள்லாம் கங்கையில் இறங்கி அவர்களுடைய சொந்த தாமத்தை அடைஞ்சார்கள். இதை கேட்குறவாளுக்கும் ஹரோ பக்தி உபயதி சித்திம். பஞ்சபாண்டவா கதையே கேட்கறது எதுக்குடான்னா, பஞ்சபாண்டவா பஞ்சா பறந்துட்டு இருந்தா அவளை பகவான் எப்படி வாழ வச்சான் என்கிறது தான் விஷயம். அப்படி வாழ வச்ச அந்த கண்ணனுடைய கருணையை நினைக்க அதுக்காக தான் அந்த பஞ்சபாண்டவா கதையை இங்கேயும் ஸ்மரிச்சுக்கிறார். அவர் பரீட்சித்த முதல் ராஜா. தத பரீட்சித் த்விஜவரிய சிக்ஷயா மகீம் மகாபாகவதஸ்ய சாசக யதா ஹி சூத்யாம் அபிஜாத கோவிதாக சமாதிசன் விப்ரமவத் புனஸ்ததா. பரீட்சித்து அரசாட்சி பண்ணுறான். எல்லாருக்கும் தர்மத்தில் சிரத்தை குறையிறது. என்ன காரணம்னு கேட்டால் அது கலியுகம் அப்படி தான் இருக்கணும்ட்டான். இன்னும் இந்த கலி புருஷனையும் கலியும் கெடும் கண்டுகொள் மீன் அப்படின்னு ஆழ்வார் பாடினான். எல்லாம் ராஜா கையில் இருக்கு. கிருதயுகத்தையும் கலியுகமாக பண்ணினா இரண்யகசிபு. பரீட்சித்து கலியுகத்தையும் கிருதயுகமாக பண்ணுறான். இப்போ ராஜா நல்லவனாக இருந்துட்டான்னா யசா ராஜா ததா பிரஜா. தண்டோரா போட்டான். யாரும் சூதாட்டக்கூடாது, மதுபானம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அவன் அப்படி பண்ணினான். இப்போ இருக்கிற ராஜாலாம் அவனே இந்த டாஸ்மாக திறந்து எல்லாரையும் குடிக்க வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருந்தால் அப்படி நாடு உருவணும். ராஜாவாக இருக்கிறவன் இதெல்லாம் நிறுத்தணும்னு பரீட்சித்து தண்டோரா போட்டு ஜூதம் பானம் ஸ்திரிய சூனா இதெல்லாம் அந்த காலத்தில் எங்கேயோ தள்ளி எங்கேயோ ஓரமாக எங்கேயோ ஆசை கடந்து இருக்கும்.
இப்போ என்னடா கை கடிவை சேர்த்து அதுவும் வச்சு விளையா அது மாதிரி ஆகிடுச்சு. இப்படி ஜனங்களை அதர்மத்தை பிரவர்த்திக்கிற மாதிரி அரசாங்கமே இருக்கு. பரீட்சித்து ராஜ்யத்தில் கலி கிட்டக்க நெருங்க முடியுது. அவன் கலி புருஷனை பார்த்து அவனை அடக்கி வச்சுட்டான். 4-5 தினம் தரேன், அதுக்குள்ளே வந்து வெளியில் வாலாட்டக்கூடாதுன்னு. அதனால் கலினா சீர பீருனா அப்படின்னு சில பேர் என்ன சொல்லுவாள், கலியுகம் சார் ஆனால் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். கலியுகம் யுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம நேராக இருக்கணும், நம்ம ஜீரனாக இருந்தால் கலியை நம்ம அடைக்கிடலாம் அப்படிங்கிறாங்க இங்கே பாகவதத்தில். அப்போ கலியுகம் மோசம்ன்றது எதுக்கு இடத்த கொடுத்தான் பரீட்சிது அப்படின்னா, அவன்கிட்ட ஒரு நல்லது இருக்கு. குஷலானி ஆசுசிச்சந்தி நேதராணி பிரதானி எது. நம்ம மனசுனால ஒரு நல்லதை நினச்சா அதுக்கு பலன் தான். ஒரு கோயில் அளவு பார்க்கணும், பழனது இருக்குது, இது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் தேவையில்ல பகவானே அப்படின்னு நினச்சிட்டோம்னா கும்பாபிஷேகம் பண்ண பலன் கிடச்சிடணும். கிருதயுகத்தில் அப்படி கிடையாது. நீ கும்பாபிஷேகம் பண்ணால் அந்த பலன் கிடைக்கும், இதை நினச்சாலே இந்த பலன் கிடைச்சிடும். அது முதல்ல மனசனால பாவம் நினச்சா அதுக்கு பலன் கிடையாது. இப்போ பாக்கி யுகத்தில் மனசனால யாராவது ஒருத்தரை பார்த்து அவளை அடையணும்னு நம்ம தப்பாக நினச்சி விட்டோம்னா அது ஒரு பாப கணக்கில் எழுதிடுவாங்க. கலியுகத்தில் மனசனால பண்ணுற பாபத்துக்கு தண்டனை கிடையாதுன்னா சொன்னால் ரொம்ப வருஷம் இல்லைடா. அவள் மனசில் நினைக்கிறதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்குறதுன்னு ஆரம்பித்தா நரகத்துலேருந்து எழும்பவே முடியாது. அதனால் குஷராணி ஆசுசிச்சந்தி நேதராணி பிரதானி எது அப்படின்னு அந்த கலியுகத்துலேயும் ஒரு நல்லது இருக்குது. நாமசங்கீர்த்தனங்கிற ஒரு பெரிய குணம் இருக்குது. கலே தோஷனிஜே ராஜன்னு அஸ்தி ஏகோ மகான் குணா. 1000 தோஷம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் அடக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய குணம் நாம கீர்த்தனங்கிறது இருக்கிறதுனால போனால் கொடுத்துன்னு கலியுகத்துலையும் இடம் கொடுத்துட்டான். அந்த கலியை பார்த்தான், எப்படியாவது பரீட்சித்த கௌதாருடைய நம்ம சீட்டு செல்லாத போல இருக்குன்னு விநாசகாலே விபரீத புத்தி பாரு. இந்த கலியுகம் இவன் புத்தியில் ஏறும். வேட்டையாட போகிறான், வேட்டையாடுறதுல ஹிம்சை இருக்குது. அதை ஒரு வியாஜமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணினான், அவனுடைய புத்தியில் ஏறுறதுனால அங்கே ஒரு மகரிஷி ஆசிரமத்தில் போய் ஜலம் வேணும்னு கேட்குறான். அவரோ கண்ணை மூடின்னு இருக்கார், பதில் சொல்கிறேன். ஏன்னா மௌனவிரதத்தில் வேறு இருக்கார். அவர் மௌனவிரதத்தில் இருக்கும்போது ஒன்றும் பேசக்கூடாது. நம்மளாம் மௌனவிரதம் தான் ஜாடகளை காட்டுவோம், எழுதி பண்ணுவோம். காட்டில் பேப்பர் பேனா இல்லை போல இருக்கு, ஏறி காட்டலாம் இல்லை போல இருக்குது. அவர் பற்றி சேவையே இருக்கார். இவருக்கா கோபம். ஏன்னா எங்கே போனால் வாங்குவாங்கன்னு மாலையை போட்டு கொண்டு கொடுத்து இப்படியே ப்ராக்டிஸ் ஆகிட்ட திடீர்னு ஒரு இடத்துல போனால் கட்டுக்கவே இல்லைன்னா கோபம் வருமா வராதா? கோபம் வந்தால் அது ரொம்ப கஷ்டம். கோபம் வரவனுக்கும் கஷ்டம், யார்கிட்ட கோச்சிக்கிறானோ அவனுக்கும் கஷ்டம். இந்த 2 பக்கம் ஷார்ப்புள்ள கத்தி மாதிரி, இவனுக்கும் பிபி ஏறும் அவனுக்கும் பிபி ஏறும். கடைசியில் குணம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி இந்த கோபத்தில் என்ன பண்ணால் அவங்க செத்து கிடந்த பாம்பை தூக்கி அவன் இடத்துல போட்டான். அவர் மௌனமாக இருந்தான். அவருடைய பையன் சிறுங்கின்னு பேர். அவர்கிட்ட சொன்னான், அவன் அடிக்கடி நிர்மலோகம் போயிட்டு வருவானான். ஆச்சரியமாக இங்கேருந்து பக்கத்தில் நேபாள பக்கத்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா போகிறதுக்கே பாஸ்போர்ட் விசாலாம் வேணுங்கிறா. இவருக்கு லோகா ஃபாஸ்ட்டு இது இருக்குது போகிறது, விசா இருக்குது போகிறது. நிர்மலோகம் போயிட்டு ஒரு அளவுக்கு அவனுக்கு அவன் காயத்ரி ஜபம் பண்ணி பவர் இருக்குது. அதனால் காலம்பரம் நின்றுட்டு சூரியனை பிடிச்சி யார் 1008 காயத்ரி ஜபம் பண்ணாலும் அவன் நிர்மலோகம் போகிறான்னு இருக்கு. நிர்மலோகம் போகிறாங்கிறத ஜனங்கள் புரியணுங்கிறதுக்காகவே இந்த நம்பூதிரிகளோட சன்னியாசனம் பார்த்துருக்கேன். அவள் என்ன பண்ணான்றது 7 சுற்று இப்படி சுற்றுவாள். ஏடனா காலம்பரம் நின்று ஜபம் பண்ணுறவன் நிர்மலோகம் போயிடுவான். அங்கே திரும்பி வர்றதுக்காக 7 லோகம் மகான் ஜனஸ்தபஸ்தியமே அப்படி இறங்குறதுக்காக கிடுக்கிடுக்குன்னு நம்மளாம் ஒரு 3 சுற்று சஞ்சய் மகாசாமி தெரியுமா தான் நம்ம சொல்லுவோம், பிராட்சியை செய்வோம். அவன் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க சுத்தரையில் கேட்டேன்னா நாங்கள் துர்மலவத்தில் இறங்கி வந்து அப்படின்னு ஒரு நம்பூதிரி சொன்னார். ஆனால் அது சாஸ்திரத்தில் இருக்குது. காலம்பரம் 1008 காயத்ரி ஜபம் பண்ணுறவன் நூலோகத்தை அடையிறான். சாஸ்திரத்தில் இருக்கே தவிர போயிட்டு வந்தவன் இந்த சிங்கி டெய்லி போய்ட்டு வரான். அவன்கிட்ட சொன்னான், சிங்கி என்ன வீட்டுக்கு அந்த துர்மலோகம் போகிறேன்னு உங்கள் அப்பா ஒரு செத்த சவத்தை கழுத்தில் போட்டு சுற்றின்னு இருக்கார் அப்படின்னு ஒன்று கோபம் கொடுத்து யானை திருஷ்டியில் பார்க்குறான். யானை திருஷ்டியில் தெரிஞ்சுடுச்சு.
பரீட்சித்து இப்படி பண்ணிட்டானோ. அஹோ அதர்ம பாலானாம் பீனாம் பலிபுஜாமில சுவாமின்யகம் யத்தாசானாம் அஹோ அதர்ம பாலானாம் வாரபானாம் சுனாமிவ. வேலியே பயிரமே இருந்துங்க. அது மாதிரி காவலுக்காக ராஜாவை கூட இந்த ராஜாவே இப்படி, ஏன்னா பிராமணன் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் தான் சத்திரியாக போட்டுச்சு. கடைசியில் அவனே ஒன்றும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அவனே கஷ்டப்படுத்த மாதிரி எடுத்து என்ன பண்ணுறேன் பாருன்னா, உடனே இந்த கையில் ஜலத்தை எடுத்துட்டு கௌசிக்யாக உபஸ்புஷ்யே வாக் வஜ்ரம் விசசஜக இதி லங்கித மரியாதம் தட்சக சப்தமே கனி தட்சியதி ஸ்ம குலாங்காரம் சோரிதோ மே தத்ருகம். எங்கள் அப்பா கிழக்கில் செட்ட பாம்பை போட்டானே அந்த பரீட்சித்த 7வது நாள் தட்சகனுங்கிற பாம்பு தீண்டி சாகனம், அந்த பரீட்சித்து சாகனம்னு சாபம் கொடுத்தான். சாபம் கொடுத்துட்டு அப்பாட்ட வந்து அழுதான். உடனே கண்ணை திறந்து பார்த்தா, அவன் தப்பு பண்ணினான்னு அவனுக்கு சாபம் கொடுத்து நீ தப்பு பண்ணிட்டேன்னா. ஏன்னா சின்ன தப்புக்கு பெரிய தண்டனைங்கிறது பெரிய, அது ஒரு தப்பு. ஏதோ தெரிய பசியில் ஏதோ பாம்பு தூக்கி போட்டான்னா அதுக்கு என்னன்னா நீ அவங்க கருத்தில் செத்த பாம்பை தூக்கி போட்டால் சரியாக போச்சு. அதுக்கு அவ்வளோ சின்ன தான் பண்ணணும். நீ ஒரிஜினல் பாம்பு போய் கிடைக்கிறதுன்னு நீ சொன்னீங்க. ஓ பாவத்தை பகவான் மன்னிக்கட்டும்னா உடனே ஒரு சிஷ்யன்ட்ட சொல்லி அனுப்பிச்சா, பரீட்சித்திட்ட போய் சொல்லிட்டு வா, 7 நாள் தான் ஆயுசு இருக்குது. பரீட்சித்து என்ன பண்ணுறான், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். பகவானே நான் தெரியாமல் இல்லை, தெரிஞ்சே தான் கோபத்தில் இது மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு ஒரு தண்டனையை கொடுன்னு கேட்குறான். ஏன்னா தப்பு பண்ணிட்டு தண்டனையை வாங்கிக்கணும், அதுதான் தீரன். தசரதன், சித்திரகேது, பரீட்சித்து இவெல்லாம் பாவம் பண்ணிக்கலாம் கேட்கல, அவள் தண்டனையை வாங்கிக்கிறேங்கிறான். அவள் பகவான்கிட்டயே பிரார்த்தனை பண்ணும்பொழுதே அந்த சமீகருடைய சிஷ்யன் வந்தான். எந்த மகாத்மா கழுத்தில் பாம்பை போட்டிலோ அவருடைய பையன் சாபம் கொடுத்துருக்கான், 7வது நாள் பாம்பு தீண்டி வரணும் என்று சொல்ல உடனே சந்தோஷப்பட்டான். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே நம்ம சந்தோஷப்பட மாட்டோம், உடனே வருத்தப்பட்டு தலையில் கை செய்வோம். ராமருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாராம். காட்டுக்கு போனோடனே இன்னும் சந்தோஷமாயிட்டாராம். நம்மளாம் காட்டுக்கு போனே அழுதுதான் போனோம். அது அன்றடர்ந்த செந்திராமரையை வென்றதம்மான். காட்டுக்கு போனோடனே இன்னும் எப்போதுமே முகம் தாமரை மாதிரி இருக்கிற முகம் அப்போ மலர்ந்த தாமரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருந்தாங்க. யதா சதி ததா சதி. இருக்கும்போது என்ன சந்தோஷமோ அதே சமயம் இல்லாத போது இருக்கிறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு தாமரை பார்த்து நம்ம கற்றுக்கணும், சந்தோஷமாக போனால். அது மாதிரி இந்த பரீட்சித்தும் சந்தோஷமாக கங்கா தீரத்துக்கு போனால். இன்றைக்கும் ஒரு இடம் இருக்குது, சுக்கத்தாழ்ந்து கங்கா தீரம். டெல்லியிலேருந்து ரொம்ப தூரம் போகணும். அது போகிறதுலேயே 4 மணி நேரம் ஆகிறது. 4-5 மணி நேரம் நமக்கு பஸ்ஸில் போனாலே ஆறுது. அவன் எப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால் குதிரையில் போகணும். அவரை காட்டிலேருந்து அங்கேருந்து வந்து சொல்லி இதெல்லாம் 7 நாட்குள்ளே நடக்குமாங்கிறது ஒரு என்ன, அவன் சாபம் கொடுத்துருக்கான் 7ஆம் நாள் சாகணும்னு. பொன்னே ரிஷியை எழுந்து பார்த்து ஆளை விட்டு சொல்லி ஆயிடுச்சு. அவன் வந்து சொல்லி அப்புறம் இவன் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி இவன் கிளம்பி அங்கே போகிறதுக்கு எல்லாம் சேர்ந்தா மொத்தம் ஒரு 10-15 நாள் ஆகணும்னு வியாக்கியானம் இருக்குது. தட்சகா சப்த மேகனி அப்படின்ட்டாங்க. சப்தன்னா 7, மேகனினா 5ன்னு அர்த்தம். ப ப ப ப மா 5 சப்த மேகனினா இந்த 7 நாள் கதை என்ன. அவன் போய் உட்காந்து ரிஷிகள்லாம் வந்து விசாரித்து அப்புறம் சுகர் வந்து ஆரம்பித்து 7 நாள் கணக்கு வைக்கணும். அப்போ நடுவில் ஒரு 5 நாள் கணக்கை வச்சுக்கலாம். அவன் வந்து சொல்லிட்டு போகிறதுக்கு இவன் போய் ரெடி செட்டில் பண்ணி இவன் கிளம்பி போய் அப்புறம் சுக்கர வளத்துக்கு சேர்த்து ஆனால் சப்த மேகனி அப்படின்னு வியாக்கியானம் தெளிவாக. அங்கே இது எல்லா ராஜ்யத்தான் அப்படியே விட்டான். அவன் பார்த்துக்கணுன்ட்டான். ஜனமே ஜனத்தை கொடுக்கணும். அவன் குடும்பத்தில் கதையை எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவள் குடும்ப கதையை. பாண்டு மகாராஜா சின்ன குழந்தையாக இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டார். அப்புறம் பாண்டவாளுடைய கதையிலையும் என்னன்னா அவள் குழந்தைகளை அது மாதிரி சின்ன பையனை விட்டுட்டு போயிட்டான். இவனும் சின்ன பையனே அப்பா முகத்தை பார்க்க முன்னாடியே வேலை சின்ன ஜனமே சின்ன ராஜாவா ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அங்கே போய் கங்கைக்கரையில் வந்து உட்காந்து இன்றைக்கி அந்த இடம் சுக்கரத்தால்னு எழுதியிருக்கான். அங்கே தான் சப்தாக சொன்னாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அது என்ன ப்ரூஃப்னா சரணதாஸ்னு ஒரு மகான்
அவர் வந்து தபஸ் பண்ணுறார் கலியுகத்தில். அந்த காலத்திலேயே அவர் அந்த காலத்திலேயே இவ்வளோ கலி கோரமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அவர் இருந்த காலத்தில். அது எப்படியும் 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்பயே அவர் கலியுகம் அப்படி இருக்கு. இந்த கலியுகத்தை இந்த கோரத்துலேருந்து ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னு தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணும்பொழுது அவருக்கு சுகர் பிரத்யட்சமானார். சுகர் பிரத்யட்சமாகி இங்கே வா, இங்கே தான் உட்காந்து நான் பாகவதம் நடத்தினேன், இங்கே உட்காந்து பாகவதத்தை சொல்லு, எல்லாம் கலி சிம்ஹ சப்தாத் ருகாயில பாகவத துவனேகே அப்படிங்கிறார். அப்படி சிம்மத்துடைய கர்ஜனையை கேட்டால் குள்ளங்கெல்லாம் ஓடும், பயந்து ஓடுவோம். அது இந்த கலி தோஷங்கள்லாம் இந்த பாகவத சப்தத்தை கேட்டாலே பயந்து ஓடிடும். அதனால் நீ பாட்டு இங்கே உட்காந்து பாகவதத்தை பண்ணு அப்படின்னு அவர்கிட்ட சுகர் பிரத்யட்சமாகி அவர் அப்படி தபஸ் பண்ணியிருக்கார். இதுதான் வழி இந்த அப்படின்னு அவர் காட்டி கொடுத்தார். அதுலேருந்து தான் அந்த இடம் சுகத்தால்ங்கிற இடத்துல தான் சுகர் சொன்னார். அதுவும் பொருத்தமாக இருக்குது, கங்கா தீரமாக இருக்குது. அங்கே ஒரு பெரிய உயரமான இடம் ஆலமரம். ஆலமரத்தில் 1000 பேர் 2 பேர் உட்காந்து கேட்கணுமே. இந்த சூதகத்தி எல்லா இடத்துலையும் பார்த்தா கதை சொல்கிறவங்க ஹைட்டான ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, கீழே எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. இப்படியே உட்காந்து இப்படி விழாமல் தூங்கி விழுந்து அப்படி விழாமல் எல்லாம் ஒழுங்காக கதை கேட்கணும்னு கவலையாக இருக்குது. எல்லாரும் அந்த காலத்தில் இதுன்னு ஒன்று கட்டிட்டு இருப்பான், யோகப்பட்டாங்க. அது கட்டதுனால அழகாக தூங்காமல் அப்படி இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லாட்ட அவரை வயத்தை கதை சொல்லும்பொழுது எப்படி இருந்தாலும் தெரியும். அப்படி ஒரு உயரமான இடம், அங்கே சுகர் உட்காந்து கதை சொன்ன இடம். அதை வந்து இன்றைக்கும் எல்லா நம்ம நார்த் இந்தியாவில் எல்லாரும் அந்த சப்தாகம் பண்ணுற எல்லாரும் முதல் சப்தாகம் அங்கே தான் போய் பண்ணுவாங்க. எப்படி நம்ம அண்ணா சிஷ்யால எல்லாரையும் அண்ணா என்ன பண்ணுவார், முதல் சப்தாகம் குடிகொண்டான் ஆலக்குடி அவங்களுடைய அதிஷ்டானத்துக்கே அங்கே போய் சப்தாகம் பண்ண சொல்லுவார். அங்கே பண்ண அண்ணா அங்கே தான் ஆரம்பிச்சு. அதனால் எல்லாருக்கும் அந்த ஞானம் வரணும்னு. அதே மாதிரி அங்கே தான் நார்த் இந்தியா எல்லாரும் அங்கே வந்து சப்தாகம் பண்ணுவா. அந்த சரணதாசங்கிற பெரிய மகான் யாரையுமே அந்த ராசலில நடந்த இடத்துக்கு நிதுவனம்னு பிருந்தாவனத்தில் அங்கே யாரும் ராத்திரி போக மாட்டாங்க. நீங்க யாராவது போனால் கண்ணு போயிடும். அவரை அனுப்பிச்சாலும் அந்த சுகரை யாருக்கு அனுகிரகம் பண்ணினாங்க அவர் ராத்திரி அங்கே போய் இருந்து ராசலியில் படித்து ராசலியில் பார்த்து மறுபடியும் போனதை திரும்பி உயிரோட வரமாட்டார், வந்தால் ஒழுங்காக வரமாட்டார். அவர் போனார், அவர் மாற்ற தான் இந்த இடத்துல வந்திருக்கார், வேறு யாரும் பணம் வந்தது கிடையாது சொல்கிறார். அப்பேற்பட்ட மகானவர் அந்த கங்கா தீரத்துக்கு வந்து சேர்ந்தான் பரீட்சித்து. சத்சங்கம் கிடைக்கணுமே நினைக்கும் பொழுதே நிறைய பாகவதாலாம் பஜனை கொண்டு வரா. ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. நிறைய பாகவதால் ஆகலை, பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார் யாரெல்லாம் வந்தான். ராஜ ரிஷிகள், தேவ ரிஷிகள், அருண ரிஷிகள், அருணாம் காந்த ரிஷிகிட்ட பிரஜாமி ஆங்கிலத்தை சொல்கிறோமே, அது ஒரு பெரிய லிஸ்ட்டு. ரிஷிகளே பல கோஷ்டி இருக்குது. அந்த அருண காண்ட ரிஷிகள் அவெல்லாம் இங்கே பாரதம் கிட்ட வந்தா. இந்த காண்ட ரிஷி தர்ப்பணம் நம்ம பண்ணுறோமே, அந்த அங்கே அதில் பண்ணுற எல்லா ரிஷிகளும் அங்கே வந்தா. எல்லாரும் வந்தவுடனே அவர்கிட்ட பார்த்து அழகான ஒரு பிரார்த்தனை பண்ணான். உணஸ்தூயா பகவத்யனந்தே ததிகி பிரசங்கஸ்ச ததாஸ்திரேஷு மகத்சு யாம் யாம் உபயாமி சிருஷ்டிம்
மைத்ரியஸ்து சர்வத்ர நமோ த்விஜேப்யா. அழகான பிரார்த்தனை. மைத்ரியஸ்து சர்வத்ர நமோ த்விஜேப்யா. எல்லாத்தையும் அன்பு பெருகணும். ஏதோ கோபத்தினால தானே பாம்பை போட்டு சாபம் வந்தது. அதனால் அந்த கோபம் வராமல் எல்லார்ட்டையும் அன்பாக பழகணும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை. மைத்ரீம் பஜத அகில ஹிருத்யேதி. ஆத்ம அழகா பரமாச்சாரியார் ஒரு கீர்த்தனம் பண்ணினார். இந்த வேர்ல்டு வார் நடந்தது. அந்த டயத்தில் உபனிஷத் பதத்தில் உள்ளத்தை அதெல்லாம் எடுத்து ஒரு கீர்த்தனம் பரமாச்சாரியார் பண்ணினார். அதை எம்எஸ் அம்மா பாடி அப்போ பிரசித்தமாச்சு. மைத்ரீம் பஜத அகில ஹிருத்யேதி. ஆத்மானவே பராணவி பசியதை. ஒன்ன மாதிரி எல்லாரையும் பாரு. தாமியத்தை தத்த அவள் மனுஷியால் அசுரால் அது மாதிரி தேவால் எல்லாரும் பிரம்மாட்ட போய் கேட்டோம். உபனிஷத்தில் உள்ள கதை. நாங்கள் என்ன பண்ணணும்? எல்லாரையும் பார்த்து த த த அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே உபதேசம். த த த த த என்ன கொண்டு போய் அப்படின்னா அப்படின்னா அந்த த அத்தன்னு கூப்பிட்ற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதான் த இன்னும் தீன்னு அவனும் இங்கிலீஷ்காரனும் வரான் சொல்கிறான். த ஆனால் தான் நம்ம தர்ப்பணம் பண்ணோம்ல லக்ஷ்மி தாஹா சுதா நமஸ்தர்ப்பயாமி தாஹாங்கிறோம். இது இத்தராலாம் த ஏதா அப்படின்னா வரக்கூடாது. த அது என்ன சம்ஸ்கிருத பதம். அது நம்ம இதில் அவளுக்கு முதற்கொண்டு சம்ஸ்கிருத பதத்தில் அணு பரிச்சயம் இருக்குது. அது மெட்ராஸ் பாஷையில் ஜாஸ்தி சம்ஸ்கிருத பதம் இருக்குது. கஸ்மாலம் அப்படின்மா. கஸ்மலம்ங்கிறது அது ஒரு சம்ஸ்கிருத பதம். அது கஸ்மாலம் அப்படின்னு நம்ம சொல்கிறான். இது நிறைய பதங்கள் நம்ம தமிழ் வார்த்தையில் சம்ஸ்கிருத பதம் நிறைய கூட்டுருக்கு. தன தாமியத்தை தத்த அப்படின்னு அசுரா எல்லாருக்கும் தன அர்த்தம் தான். தத்த தானம் பண்ணுங்கோ அப்படின்னு ஒருத்தருக்கு உபதேசம். தாமியத்தை தவம் அடக்கி மனசெல்லாம் இந்திரியங்களை அடக்கி வச்சுக்கோ. மனுஷியாளுக்கு தான் சொன்னாராம், நீங்கள் ரொம்ப தானம் பண்ணுவோம். இது என்னன்னா அந்த பிரம்மா சொன்ன உபதேசத்தை தான் இன்னைக்கு மழை பெய்யும்போது த த த த த த த த இடி இடிக்கிறது பார்க்கும்போது அந்த இடி இடிக்கிறதே த த த த த தன்னு இடிக்கிறது. என்ன த த தன்னு இடிக்கிறதுனா மனுஷியாவை பார்த்து தானம் பண்ணுங்கோ, இவாளை பார்த்து ரொம்ப அடங்கி ஒடுங்கி இருங்கோ. தாமியத்தை தத்த ஒரு 3 பதம் அப்படி அந்த உபனிடத்தினுடைய விஷயத்தை கீர்த்தனமாக தயத்வம் ஆத்மவதேவ பராணவி பஸ்யத யுத்தம் தியஜத ஸ்பர்தாம் தியஜத. யுத்தம் ஏண்டானா போட்டி தான். என்ன மாதிரி அவன் ஆகிட போகிறாளேன்னு அமெரிக்காக்காரனுக்கு இந்தியாவிலேருந்து பயம். இவன் நம்மளோட பெரியலாம் ஆகிட போகிறேன்னு பயந்துட்டு உடனே வரியை விதிக்கிறேன் இதெல்லாம் பண்ணுறானுங்க. ஏன்னா அந்த போட்டி பொறாமை. ஸ்பர்தாம் தியஜத தியஜத பரேஷு அக்கிரமமான ஆக்கிரமணத்தை பண்ணாது. இவ கட்டாயம் இந்த பாட்டை பாடி ட்ரம்புக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். அதனால் மகாபரிவா சொல்லி அமைச்சிருக்காரு, சும்மா அக்கிரமமான ஆக்கிரமணத்தை பண்ணாத. மைத்ரீம் பஜத எல்லாத்தையும் அன்பா பழகு. அகில ஜேத்ரி எல்லாருடைய மனசை அப்படியே அடுத்த அவனை அடக்கி அடிமையாக உடம்பு ஆக்காத. உன்னுடைய அன்புனால மனசை எல்லாரும் ஜெயிச்சு அந்த உண்மையான அன்பு வரட்டும். ஜனனி பிருத்திவி காமதுகாஸ்தே. இந்த அம்மா இந்த பூமி எல்லாருக்கும் சொந்தம். இது என்னோடது ஒன்று தான். இது பாடுற சண்டையெல்லாம் போடாது. பெரிய வேர்ல்டு வரும்போது தான் மகாபரிவா இதை எழுதினா. ஜனகோ தேவா எல்லாருக்கும் ஒரே அப்பா தான். அமெரிக்காவுக்கு ஒரு தனி தெய்வம், அமெரிக்காவை படைச்சது, இந்தியாவை வேறு தெய்வம் படைச்சதுன்னா சொன்னால் அந்த மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் ஒரே தெய்வம் தான், ஒரே அம்மா பூமி, ஒரே அப்பா பரமாத்மா. சகல தயாலு தாமியத்தை தத்த தயத்வம். தேவர்களுக்கு சொன்ன உபதேசம் தாமியத்தை. தாமியத்தைன்னா அவள் ரொம்ப
சுகபோகங்கள் இருந்தான். அதனால் அவளை பார்த்து இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் உபதேசம். மனுஷியாளுக்கு பண்ண உபதேசம் தத்த தானங்கள் நிறைய பண்ணும்போது அசுரால் போட்டு அடிச்சுட்டு இருந்தான். அதனால் தயத்துவம் தயையோட இருந்தோம். இப்படி அதை தான் மேகம் தன்னு இடிக்கிறது. நீங்கள் பெரிய இடியாக இருக்கும்போது இல்லை, சின்ன சின்ன இடியாக கேட்கும் பாருங்க, அதுதான் சொல்கிறது இடி. அப்போ என்னன்னா இடி இடிக்கும் பொழுது கூட நம்ம உபரிஷத்தை ஸ்மரிச்சிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறான். நம்ம இடி இடிச்சுட்டா என்னன்னா அர்ஜுனா பல்குனா பார்த்தான், அர்ஜுனனுடைய 10 பேரை சொல்லணும்னு வச்சுக்கோங்கன்னா இந்திரனையும் ஜெயித்தவன் அர்ஜுனன். அதனால் அர்ஜுனனுடைய 10 நாமங்களை சொல்லுவாள். அர்ஜுன பார்த்தா அப்படின்னு 10 தனஞ்சயா அர்ஜுன பல்குண பார்த்த அர்ஜுனா பல்குண பார்த்த கிரீகி ஸ்வேதவாகனா பீபத்சு விஜயகிருஷ்ணா சவ்யசாச்சி தனஞ்சயா. இந்த 10 பேரையும் சொல்லி இந்த 10 பேருக்கு வியாக்கியானமும் அர்ஜுனனே சொல்கிறான். இதை சொல்லி என்னை நினச்சிருந்தாலே அவன் வீரனாக ஆகிடுவான். இந்த உத்தராகுமாரனும் தந்தானே அவனை அர்ஜுனுக்கு தேர் ஓட்ட வரைய சொல்லி ஹாப்பியில் பேஞ்சில் ஓடினான். அப்போ அவனுக்கு என் பேரை சொல்ல உனக்கு தைரியம் வரும்னு இந்த 10 பேரையும் சொல்லி கொடுத்து அதனுடைய வியாக்கியானமும் அர்ஜுனனே சொல்கிறான். எனக்கு ஏன் அர்ஜுனன்னு பேர், எனக்கு ஏன் பல்குணன்னு பேர், உத்தர பல்குனி நட்சத்திரத்தில் பிறந்தனால பல்குணன்னு பேர், இப்படி தான் அர்ஜுனனே சொல்கிறான். கெட்ட காரியம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சங்கோஜப்படுவேன், அருவருப்பு. அதனாலே எனக்கு தீபத் சூழ்நிலை எல்லாத்துக்கும் வியாக்கியானத்தையும் சொல்கிறான். விராட்ட பரவாயில்ல இருக்குது அர்ஜுனர். அதனால கேரளாக்காரன் அர்ஜுனனுடைய 10 பேருன்னா அர்ஜுன 10 அர்ஜுன 10 அர்ஜுன 10 இடி இடிக்கும்பொழுது அர்ஜுன 10ன்னு மொத்தமாக சொல்லக்கூடாது, 10 பேரையும் சொல்லணும். இந்த பரவாயில்ல, அதாவது சொன்னால் சரி, அர்ஜுன 10ன்னு சேர்த்துக்கலாம். தாமியத்தை தத்த தயத்வம் ஜனதா ஸ்ரேயோ பூயா சகல ஜனானாம் ஸ்ரேயோ பூயா சகல. இந்த பாட்டு கொடுக்கவே ரொம்ப அழகாக இருக்கு மகாபரிவாரோடது. அது முழுக்கவே சொல்லாட்டாலும் பரவாயில்ல, முதல் லாஸ்ட்டு நமக்கு போகிறது தோன்றது. மைத்தீம் பஜத அகில கிருஜேதி ஸ்ரேயோ பூயா சகல ஜனானாம். உண்மையான அந்த அன்பு வரணும். இது மகாபரிவா பாடினதுனால ஆசீர்வாதமாக சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் மைத்தி, எல்லாரும் அன்போடு இருங்கள், சொன்ன மாதிரி அடுத்தவனையும் பாரு, யுத்தத்தை விடுங்கள், போட்டி பொறாமையை விடுங்கள், ஆக்கிரமணத்தை பண்ணாதீர்கள், எல்லாருக்கும் நன்மை உண்டாகும்னா சன்னியாசிகள் உயர்ந்ததுக்குனால அவள் ஆசீர்வாதமாக பண்ணுறான். இது எங்கேருந்து எடுத்தான்னா ஒரு இடத்துல இருக்குது, பாகவதத்தில் இருக்குது. அதை பரீட்சித்து சொல்கிறான். குணஸ்ச பூயாத் பகவத் யனந்தே ரதி பிரசங்கஸ்ச ததாஸ்தேஷு மகத்சு யாமியா புரியான் சிட்டி மைத்ரியஸ்து சர்வத்திர நமோத்யேத்யா. மைத்ரியஸ்து சர்வத்திர. இவர் பிரார்த்தனையாக இருக்கிறதுனால எனக்கு எல்லா இடத்துலையும் உண்மையான அன்பு மைத்ரி இருக்கட்டும், பிரேம வளரட்டும் அப்படின்னு அண்ணா அதே ஒன்று தான் சொல்லுவார். பிரேமன்னு சொல்லிட்டே இருப்பார். ஆனால் பிரேமியாரே ஆகிட்டார். அப்படி பிரார்த்தனை பண்ணான். அழகான ஒரு பிரார்த்தனை. இவன் பிரார்த்தனை பண்ணணுன்னே அந்த ரிஷிகள்லாம் சொன்னால் இவன் கிருஷ்ண பக்தன், இவன் குடும்பமே கிருஷ்ண பக்தியில். ஒருத்தர் குடும்பத்தில் சரணாகதி பண்ணினாலே மோட்சம் அடைச்சிருவானா, அவன் குடும்பமே சரணாகதி பண்ணியிருக்கு. யாசியத்தியம் பாகவத பிரதானா. இவனுக்கு கவலைப்பட்டு இருந்தான். பாம்பு கடிச்சு போனால் அது துருமரணமாச்சு, சத்கதி கிடைக்குமா அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தான். ஆவாக ரிஷிகள் சொல்லிட்டா, நீ பாம்பு கடிச்சு போனாலும் எப்படி போனால் அதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லைப்பா, உனக்கு ரிசர்வேஷன் பண்ணியாச்சு வைகுண்டத்துக்கு, நீ வைகுண்டம் தான் போக போகிற. அதனால் அந்த வைகுண்டம் போக போகிறோமே, அப்புறம் வைகுண்டம் தான் போக போகிறோம்னா அப்புறம் எனக்கு நிம்மதியாக இஷ்டத்துக்கு காவியை குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கலாமே ராஜாவான்னா. அப்படி இருக்கக்கூடாது. இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பரண்யாசனம் ஒன்று உண்டு. சங்கச்சக்கரெல்லாம் குத்தி நீ பகவானுடைய ஆளாக ஆயிட்ட. அது ஆச்சாரியன் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுவார். அதை ஆயிடுச்சுன்னா அவனுக்கு மோட்சத்தில் சீட்டு ரிசர்வேஷன். அப்போ வரண்யாசம் ஆகிடுத்து, இனிமேல் அதுக்கு மோட்சத்தை சீட்டு ரிசர்வேஷன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சீரியல்லாம் பார்த்துன்னா அவங்களே உட்காந்துருக்கக்கூடாது.
அதுக்கப்புறம் காலக்ஷேபம்னு வரும். அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய காலக்ஷேபம் தான் காலக்ஷேபம்னு பேர். காலக்ஷேபம்னா என்ன அர்த்தம்னா, மோட்சம் தான் கன்ஃபார்ம் ஆகிடுது, இனிமேல் இருக்குது ஜாலியாக இருக்கலாமேன்னு பொழுது போகக்கூடாது. அந்த மோட்சத்துக்கு கன்ஃபார்ம் ஆனால் கூட வியர்த்தமாக பொழுது போக்காமல் பகவத் சிந்தனையோடு இருக்கணும். அதுதான் காலக்ஷேபம். அது மாதிரி இங்கே பரீட்சித்து மோட்சம் தான் போக போகிறானே, அது வரையும் இந்த 7 நாள் சும்மா பொழுது போக வேண்டாம், அதான் நல்லது பகவத் விஷயமாக பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு அங்கே வந்தவா எல்லாருக்குமே பாகவதம் தெரியும். இவனும் காயத்ரி விஷ்ணு காத்தாகான்னு சொல்லிட்டான். ஒருத்தர் சூரியனை சொல்கிறீங்கிறார், ஒருத்தர் சந்திரனை சொல்கிறீங்கிறார், இல்லை ரிஷிகள் பலது படிச்சிருக்கா. அவாவா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்கா. ஒருத்தர் யோகா ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்கார், அவர் சொல்கிறார் யோகா பண்ணு 7 நாளைக்கு அப்படிங்கிறார். இன்னொருத்தர் சூரியனை படித்து என்ன பண்ணுங்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் இந்திரன் சந்திரன் சூரியலாம் சொல்லிட்டு இருந்தா அவன் பார்த்தான் இதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும், விஷ்ணு கதையை சொல்லுவோம்னா. அங்கே வந்தவா எல்லாருமே விஷ்ணு கதை தெரியும். மைத்ரேயர், நாரதர், வியாசர் எல்லாரும் வந்திருக்கா. எல்லாரும் மௌனமாக இருக்கா. ஏன்னா அவளுக்கு தெரியும் இங்கே சுகர் வரப்போகிறாருன்னு. இவன் என்னடா ஆரம்பிக்கலையே கவலைப்பட்டதே இருக்கும்பொழுது பட்டுன்னு அங்கே சுகர் பிரத்யட்சமானார். தத்ரா பவத் பகவான் வியாசபுத்திரா எதிர்ச்சயா காமடமானோனபேட்சா அலட்சியலிங்கோ நிஜலாபதுப்தா விருத்தஸ்திரிபாலைஹி அவதூதவேஷா தம் விஷ்டவர்ஷம் சுகுமாரபாதகரோருபாக்வம் சகபோலகாத்திரம் சார்வாயதாட்சோன்னசதுல்யகர்ணசுப்வாரணம் கம்பு சுஜாதகண்டம் நிகூಢயத்ரம் பிரசுதுங்கவட்சசம் ஆவர்த்தனாபிம்பலிவல்லூதரஞ்சே திகம்பரம் வக்ரவிகீர்ணகேஷம் பிரளம்பவாகம் ஸ்வரோக்தமாபம் ஸ்யாமம் சதாபீத்ய வயோகலக்ஷ்ம்யா ஸ்ரீணாம் மனோஜ்யம் ருச்சிரஸ்மிதேன பிரத்யுச்சிதாஸ்தே முனயஸ்வாசனேभ्यः தல்லக்ஷணஜ்ஞா அபி गूढवर्चसं सविष्णुदातौ चितय आगताय तस्मै सपर्यां शिरसा जहार ततो निवृत्ताय बुधास्त्रियोद्भगाः महासने सोपविवेशपूजितका. சுகர் வந்த உடனே எல்லாரும் எழுந்து நமஸ்காரம் பண்ணினார்கள். சின்னவாள்லாம் நமஸ்காரம் பண்ணார், பெரியவாள்லாம் கட்டிக்கிறார்கள். அவரோட பெரியவா அந்த ரிஷிகள்லாம் அவருக்கு ஒரு ஆசனத்தை உட்காத்தி வச்சு எல்லாரும் இந்த பரீட்சித்து நமஸ்காரம் தஸ்மே சபரியாம் தன்னையே சமர்ப்பணம் பண்ணி, எங்கள் பெரியவா பண்ணின புண்ணியம் உங்களுடைய தரிசனம் கிடச்சிது. ஒரு மனுஷன் எதை கேட்கணும், எதை ஜபிக்கணும், எத் ஸ்ரோதவியம் அதோ ஜபியம், எதை செய்யணும், ஸ்மர்த்தவியம் ஸ்மரிக்க வேண்டியது, பஜனீயம் வா ரூகியத்வா விபரீயம், எதை செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று ரெண்டையும் கேட்க உடனே சுகர் ஆரம்பிக்கிறார். இதோட பரீட்சித்து சரித்திரம் பிரதமஸ்கந்தம் பூர்த்தியாகுது. 2வது ஸ்கந்தத்தில் அவனுடைய கேள்வியை கொண்டாடிட்டு ஆரம்பிக்கிறார். வரியான் எப்போதுமே ஒருத்தரை நம்மளை அறிமுகப்படுத்தணும்னா உங்களை மாதிரி உண்டான 2 வார்த்தை சொல்லணும். சொன்னோன்னா உடனே சத்தியாக கேட்க வருவோம். அது மாதிரி நல்ல கேள்வி கேட்டப்பானோடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம். வரியா கேட்டவங்க நல்ல கேள்வி தான். ஸ்தோத்திரம்னாலே நினச்சிருக்கா, இல்லாதையும் பொல்லாதையும் சொன்னால் தான் ஸ்தோத்திரம் நினச்சிருக்கா. அவர் ரொம்ப அவர் ஸ்தோத்திரம் பற்றி அவரை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோம்னா மகா கர்விவே கண்ணன்னு சொல்லக்கூடாது. கண்ணனாக இருக்கிறவன கண்ணன்னு சொன்னால் தான் அது ஸ்தோத்திரம். குணிநிஷ்ட குணவர்ணனம் தான் ஸ்தோத்திரம். அதனால் அவனை முதல்ல அவருடைய கேள்வியும் கொண்டாடிட்டு மேலே ஆரம்பிக்கிறார். இந்த ஜென்மா சபலமாகிறதுக்கு ஜென்மலாபா பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. கடைசியில் நாராயணா சொன்னான் இந்த வருஷ ஜென்மா சபலமாகிடுவான். கடைசியில் நாராயணா சொன்னால் கடைசி காலத்தில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கடைசியில்னா ஒவ்வொரு க்ஷணத்தினுடைய கடைசியிலையும் நாராயணா 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 சொல்லிடுவோம். கேரளாவில் ஒரு நம்பூதிரி இருந்தார், பேர் ஞாபகம் இல்லை. நாராயணா 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 விஷ்ணு நம்பூதிரி நினைக்கிறேன். சொல்லிட்டே இருப்பா நாராயணா 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 நாராயணா. அங்கே என்னாச்சு, ஒரு நாளைக்கு நாம மகியை பற்றி சொல்லணும்னு அந்த காலத்தில் இருந்த தோட்டம் நம்பூதிரி, வாழைக்குன்னம், இப்படி பெரிய பெரிய நம்பூதிரிகள்லாம் எல்லாம் பாகவத உபாசகா. அவள் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பகவன் நாமத்துடைய பெருமையை சொல்லுவோம்னா, இவர் சொன்னார் பகவன் நாம பெருமையை சொல்கிறதுக்கு 6 மணி உபன்யாசம் பொழுது 6 மணி நாராயணா சொல்ல முடியாதேன்னா, அதனால் நான்
உபன்யாசம் பண்ணலன்னு வந்து அவரால் சொல்ல முடியல. நாராயணா நாராயணா நாராயணானே சொல்லிட்டு இருந்தா எல்லாம் கூடவே சொன்னான் நாராயணா நாராயணா. கடைசியில் உபன்யாசம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் சொன்னா எல்லாருடைய உபன்யாசத்தோட இவர் சொன்ன நாராயணா ரொம்ப திருப்தியாக இருக்குதுன்னு. அந்த 10 நிமிஷம் நாராயண நாம பெருமையை சொல்ல கூட அவரால் முடியல. நான் அந்த 10 நிமிஷம் நாராயண சொல்றதை விடணுமேனு தோணுச்சு. அவரை ஸ்மரிச்சிக்கணும். ஏன்னா அந்த அந்தே நாராயண ஸ்மிருதி, அப்படி அந்தே நாராயண ஸ்மிருதின்னு ஒவ்வொரு க்ஷணத்துடைய அந்தத்தையும் நாராயண ஸ்மரிக்கணும். பரீட்சித்த பார்த்தோம்னா 7 நாள் தான் இருக்கேப்பா, நீ கவலைப்படாத, 7 நாள் இருக்கே அப்படின்னா சொல்றதுடைய இது இருக்கு. வர 7 சப்தாகம் ஜீவிதாவதி, 7 நாள் உனக்கு என்ன இருக்குப்பா. இங்கே உட்காந்து எல்லாருக்கும் 7 நாள் இப்போ கூட தெரியாது, எப்போ கிளம்ப போகிறான்னு தெரியாது. உனக்கு கன்ஃபார்ம் 7 நாள் இருப்போம். உன்னை விட சின்ன டயத்தில் ஒருத்தன் பகவான் அடைஞ்சுட்டான்ப்பா. கட்வாங்கோ நாம ராஜி ஞாபேயத்தாமிகாயா. கட்வாங்கன்னு ஒரு ராஜா தேவர்களுக்கு ஹெல்ப் பண்ணினான். தேவர்கள் என்ன வரம் என்று கேட்டான். இவ்வாறு தேவர்களை பயங்கரமான ஆளாப்பாவும். அவளை பார்த்து என்ன வரம் என்று கேட்டோடனே இவன் கெட்டிக்காரன், இன்னைக்கு எவ்வளோ ஆயசு பாக்கி இருக்குன்னு கேட்டான். அவன் முடித்தான் திருப்பூர்னு இந்திரன். ஏன்னா வரத்தை கொடுத்து ஏமாத்தலாம் பார்த்தான். இவன் வரத்தை கேட்கல, எனக்கு எவ்வளோ ஆயசுன்னு கேட்டான். அவன் சொல்கிறான் ஒரு முகூர்த்தம் தான் ஆயசுன்றான். இவன் சாகர டயத்தில் என்ன வரணும்னு கேட்டுக்கிறான் தேவர். அவன் சொன்னான் எனக்கு இந்த பூலோகத்தில் கொண்டு விடுங்கோன்றான். ஏன்னா இந்த ஊரில் சொர்க்கலோகத்தில் நாம ஜபம்லாம் சரியாக வராது. அதனால் எனக்கு பூலோகத்தில் கொண்டு விடுவோன்னு முகூர்த்தாத் சர்வம் செஞ்சே கதவான அபயம் தெரியும். ஒரு முகூர்த்தத்தில் தேவலோக விமானத்தில் கொண்டு ஹரித்வாரில் கொண்டு விடுவோம். கங்கா தீரத்தில் போய் இறங்கணும்னு அறிவிப்போம். முகூர்த்தமாக ஞாத்திய அப்படின்னு சொல்கிறான். அவனை பரம கங்கநாத பக்தன். அவன் சொல்கிறான் இவனுடைய சரித்திரம் விஸ்தாரமாக இங்கே சுருக்கமாக சொன்னார்கள நவமஸ்கரத்தில் விஸ்தாரமாக இருந்துச்சு. நஸ்திரியோ நமகீராஜ்யம் நதாராஷ்ட அகவல்லபாகா. என்னுடைய ஏன்னா மறுபடியும் ஊரில் போய் எங்கள் ஊரை பார்க்கணும், எங்கள் ஆத்தகரையை பார்க்கணும் அப்படின்லாம் அவன் சொல்லலை. குலதெய்வான் நஜாத்மஜாகா. எனக்கு என் குலதெய்வத்தை விட என் குழந்தைகள் முக்கியம் கிடையாது, என் குலதெய்வம் ரங்கநாதர் தான் எனக்கு முக்கியம். குலதெய்வான் நஜாத்மஜாகா நஸ்திரியோ நமகீராஜ்யம் நதாராஷ்டவாதி வல்லபாகா என்றெல்லாம் சொல்லி நேராக கங்கா தீரத்துக்கு வந்தான். அந்த ஒரு முகூர்த்தத்தில் ஹரிஸ்மரணம் பண்ணினான். ஹரி 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 ஸ்மரண கரோ, ஹரி 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 ஸ்மரண கரோ, ஹரி சரண கமல த்யான கரோ, ஹரி சரண கமல த்யான கரோ, ஹரி 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 ஸ்மரண கரோ, ஹரி 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 ஸ்மரண கரோ, ஹரி சரண கமல த்யான கரோ, ஹரி சரண கமல த்யான கரோ, ஹரி 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 ஸ்மரண கரோ, ஹரி 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 ஸ்மரண கரோ, முகுந்த மாதவ சேவா கரோ, முகுந்த மாதவ சேவா கரோ, முரகர கிரிதாரி பஜன கரோ, முரகர கிரிதாரி அந்த ஹரிய ஸ்மரணம் பண்ணி முகூர்த்தாத் சர்வமுசித்திய கதவான் அபயம் ஹரிம். அழகான பதத்தைப்பட்டார். ஹரின்னு பகவானுக்கு. ஏன் ஹரின்னா பகவன் நாமத்தை சொல்கிறவரை என்னோட ஆள் பிடிச்சி அழிஞ்சு போயிடலாம். அதனாலே பகவன் நாம சொல்கிறோன்னே அதையும் அழிக்கிறவனும் இல்லை, சொல்கிறனே தூக்கி போடுவார். அதனால் சரியான பதத்தை போட்டால் ஹரியை பதில் பண்ணால் அவர் ஹரிசினை போயிட்டார். இவனை பகவத் சரணத்தை அடைஞ்சிட்டான்ப்பா, நீ கவலைப்படாதுன்னு அவனை சமாதானம் பண்ணி அதன் பிறகு அஷ்டாங்க யோகத்தை உபதேசம் பண்ணால் விதாசனோ நிதஸ்வாசோ நிதசங்கோ தீந்திரியா. இப்படி அஷ்டாங்க யோகம் பண்ணி சில பேர் இந்த உலகத்தையே பகவத் ஸ்வரூபமாக பார்க்குறான். சந்திரசூ பூபாதோ எத்தினாவே வியதசுர அணில சந்திரசூரியோஜனேத்ரே. பூபாதோ பூமினா பகவானுக்கு பாதம். வியத அசுர அணில சந்திரசூரியோஜனேத்ரே. சந்திரசூரியன் தான் பகவானுடைய கண்கள். இப்படிலாம் ஒரு விராட் ஸ்வரூபத்தோட தியானம். இது கொஞ்சம்
கொஞ்சம் தான் இங்கே சொல்கிறார். இங்கே கீழேருந்து 14 லோகத்தையும் சேர்த்து ஒரு விராட் ஸ்வரூபத்தை தியானத்தை சொல்கிறார். இப்படி ஒரு தியானம் பண்ணினாதான் பிரம்மாவே பிரம்மலோகத்தை அடைஞ்சார், பிரம்ம பதவி அடைஞ்சார் என்று சொல்கிறார். உலகத்தையே பகவானாக பார்க்குறதுன்னா அது ரொம்ப கஷ்டமான தியானம். நமக்கு ஈஸியாக சொன்னால் சில பேர் இப்படி பண்ணுறா. கேச்சித் ஸ்வதேகாந்தர ஹிருதய அவகாசி பிராதேச மாத்திரம் புருஷம் வசந்தம் சதுர்புஜம் கஞ்சரதாங்க சங்க கஜாதரம் தாரணையா ஸ்மரந்தி. சில பேர் ஹிருதயத்தில் சதுர்புஜ சங்கச்சக்கர கதாவத்ம தாரியாக பார்க்குறார்கள். அப்படி பார்க்குறவாளுக்கு தான் மோட்சம் கிடைக்கும்னா, தியானம் பண்ணினா தான் மோட்சம் கிடைக்குன்னா, தியானம் பண்ண வரலையே என்ன பண்ணுறதுன்னா, தியானம் பண்ண வராதவாளுக்கு ஈஸி வழி கதையை கேட்டால் வரும். இந்த கதை கேட்கும்போதே தியானம் வந்துடும். அதனால் இந்த கதை கேட்கவா இன்னும் கிட்டக்கவே பகவான் அடைஞ்சிடுவார்கள் என்று சொல்லி முடித்தார் சுகர். உன்னை சவுனகாதிகள் இந்த இந்திரியங்களே பகவான் அடைவதற்கு தான் கொடுத்துருக்கார். மேலே பரீட்சித்து என்ன கேள்வி கேட்டால் சுகர் என்ன சொன்னாலும் விஸ்தாரமாக சொல்லுங்க என்று கேட்க, பரீட்சித்து கேட்குறான் உலகத்தை எப்படி பகவான் படைத்தான் என்று கேட்க, அதை படைச்சவனுக்கு தான் படைப்பினுடைய தொழில் ரகசியம் தெரியும். அதை என்னால் சொல்ல முடியாது, அந்த பகவானே உள்ளே இருந்து சொல்லணும். சோனம் கிருஷ்ட பகவான் வச்சாம்சிமே. நான் கதை சொல்லணும்னா நான் தான் சொல்லணும். ஏன் உள்ளேருந்து அவர் சொல்லணும்னா அவர் எப்படி சொல்ல முடியும்? இப்போ நான் சொன்னால் நான் தான் சொல்லணும், கோபால் சொன்னால் கோபால் தான் சொல்லணும். நான் கதை சொல்கிறதுக்கு அவர் ஏன் சொல்லணும், அவர் சொல்லணும், அவர் எப்படி சொல்லுவார்? நீ நான் தானே சொல்லி ஆகணும்னா சாதாரண ஜனங்களுக்கு முடியாது. அவரை உள்ள முத்தே பூதே மகன்மிகி ஈமா குருவு நிர்மாய சேதி, அவர் உள்ளுக்குள்ள அவர் இருக்கிறதுனால அவரால் பண்ண முடியும். அதனால் அவர் என்னுடைய வாக்கு அலங்காரமாக பேச வைக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணிட்டு, நான் சொல்கிற விஷயம் ரொம்ப கம்பீரமான விஷயம். நல்ல சாதாரண கதை சொல்லப்பொழுதே ஒழுங்காக சொல்லலைன்னா தூக்கிடுவார். சிருஷ்டி விஷயம் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பித்து கடைசியில் அவளை ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சுகர் ஆரம்பிக்கிறார். பிரம்மநாரத சம்பாதமாக சொன்னார். நாரதர் பிரம்மாட்ட கேட்டார், நீங்கள் தானே படைக்கிறீர்? பிரம்மா சொன்னார், நான் படைக்கல, என்னையும் படைச்சவன் ஒருத்தர் இருக்கான். முதல்ல தண்ணி இருந்தது, தண்ணிக்குள்ளே ஒரு தாமரை வந்தது, தாமரையில் நான் வந்தேன், அதனால தான் எனக்கு ஸ்வயம்பூன்னு பேர். தனக்கு ஆதாரம் என்னென்னு பிரம்மா தேடினார். அந்த தாமரை கண்ணில் ஒரு ஓட்டை இருக்கும், சின்ன தாமரையில். அது பிரம்மா உட்காந்த தாமரைனா அது ரொம்ப பெரிய தாமரை. அதனுடைய ஓட்டெல்லாம் பெரிய குகை மாதிரி பெரிய ஓட்டை. தத சகல நாளிகா விவர மார்க்கோ மார்க்க எண்ணு. ஒவ்வொரு ஓட்டையும் இறங்கி போய் தேடினாராம் இந்த தாமரைக்கு ஆதாரம் எங்கன்னு. 5 ஓட்டை கணக்கு வச்சுக்கணும். 100 வருஷம் தேடினாலும் கணக்கு. ஒவ்வொரு ஓட்டையும் ஒரு 20 வருஷம் கொடுக்க இறங்கி போய் பார்த்தா அது போயிட்டே இருக்குது. எங்கே தாமரை கிளம்புறதுனே தெரியல. திருப்பி தாமரை மேலே ஏறி உட்காந்து விட்டான். அப்போ சத்தம் கேட்டது, தப தபே தேவம் கிமீகாய சிங். தியானம் பண்ணுன்னு சப்தம் கேட்ட உடனே கண்ணை மூடி தியானம் பண்ணினா இப்போ உள்ளுக்குள்ள ஹிருதயத்தில் பார்க்குறான். என்ன அர்த்தம்னா, வெளியில் தேடினா பகவான் கிடைக்க மாட்டார், எல்லாம் அவள் உள்ளுக்குள்ளே தான் இருக்கா. உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணும்பொழுது உள்ளுக்குள்ளே பகவான் வைகுண்ட லோகத்தை காட்டுறான். அங்கே மகாலட்சுமி ஊஞ்சலாடுறதை பார்க்குறான். பகவான் பரமபதநாதன் வைகுண்டத்தில் உட்காந்துருக்கார். ஆதிசேஷன் மேலே அவர் காலடியில் வந்து விழுந்தார். உடனே அவரை கையை பிடிச்சி பிரியம் பிரீத்தமானா, ரொம்ப வேண்டியவான ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதா கையை பிடிச்சின்னு பேசுவார். உத்தவனை பகவான் கை கொடுத்து பேசுகிறாங்கிறான். இது ரொம்ப வேண்டியவாக பகவான் கை கொடுத்து பேசுகிறான். அது நம்மளும் யாராவது மகான்களை பார்த்தா கொஞ்சம் கை பிடிக்கணும்னு சொல்லக்கூடாது. அவள் தான் நம்ம கையை பிடிச்சா விசேஷம். அதனால் பக்கத்தில் கூட்டு உட்காந்து வச்சு 4 ஸ்லோகத்தில் பாகவதத்தை உபதேசம் பண்ணினார். அகமேவாசமேவாக்ரே நானியத் யத் சதசத்பரம் பச்சாதகம் யதே தச்சைவோவசிஷ்யேத சோஸ்மிஹம். முகவுரையாக 2 ஸ்லோகம், பலஸ்ருதி 1 ஸ்லோகம், உபதேசம் 4 ஸ்லோகம், 4 3 7 ஸ்லோகம் இங்கே உபதேசம் பண்ணுறார். உலகத்துக்கு முன்னாடி நான் தான் இருக்கேன், மத்தியிலையும் நான் இருக்கேன், கடைசியிலையும் நான் தான் இருக்கேன். எப்படின்னா, ஒரு தங்கம் கட்டியாக இருக்கும்போது தங்கமாக தான் இருக்குது, நகையாக மாற்றினாலும் தங்கமாக தான் இருக்குது. வேண்டாம் நகை வேண்டாம், இப்படி கட்டியாக மாற்றிடுவோம்னா கட்டியாக இருந்தாலும் அப்படியே அது எப்படி ஒரே மாதிரி இருக்கோ அது மாதிரி இந்த உலகத்தில் நாம ரூபங்களாக இருந்தாலும் அது தங்கம்தான்.
கோல்டு கடையில் 1 2 3 மாடி வச்சுருக்கான். ஒரு ஒரு ஃப்ளோரில் முழுக்க செயினாக இருக்குது, இன்னொரு ஃப்ளோரில் வளையல் அது மாதிரிலாம் இருக்குது, இன்னொரு ஃப்ளோரில் வேறு எதுவும் வகையெல்லாம் வச்சுருக்கோம். ஒரு மாமி மாற்றி மாற்றி போயிருந்துருக்கா, எனக்கு வளையல் வேண்டாம் செயின் தான் வேணும், முதல் மாடிக்கு போகிறீங்களா, ஒரு 2வது மாடிக்கு கீழே மாடிக்கு வந்துருக்கா. இந்த செயின் வேணும் வலை வேணும்னு ஆசைப்படுறவா தான் இந்த மாடி வேண்டாம் அந்த மாடிக்கு போகிறாளே தவிர, ஒரு திருடன் வந்தால் 4 திருடன் நான் எல்லா மாடிக்கும் ஏறுறேங்கிறான். ஏன்னா அது செயின் நகைன்னு அவன் வளையல்னு பார்க்கல, எல்லாத்தையும் தங்கன்னு பார்க்கலாம். அதனால் அவனுக்கு எல்லாமே வேண்டியிருக்கு. நாம ரூபத்தை பார்க்கும்போது வேணும் வேண்டாம் போகணும், செயின் வேணும் மோதிரம் வேண்டாம், அல்லது வளையல் வேணும் செயின் வேண்டாம். அது மாதிரி இருக்கவாடைய நாம ரூபத்தை பார்க்கும்போது அவள் வேணும் இவ வேண்டான்னு சண்டை வரும். எல்லாரும் பகவான் பகவான் பார்த்தா எல்லாரும் வேண்டியவளாக இருக்கும். அப்படி ஒரு உபதேசத்தை இங்கே பகவான் சுருக்கமாக பண்ணுறார். பிரம்மா உபதேசத்தை வாங்கிட்டு அப்புறம் சிருஷ்டி பண்ணினார். இதே சிருஷ்டி விஷயத்தை மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னார் என்று சொல்லி முடித்தார் 2வது ஸ்கந்தத்தை. உடனே மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னேனே, விதுரர் பாரத தேச மந்திரியாக இருந்தார். பாரத தேச மந்திரியாக இருக்கிறவாளுக்கு ஊராக சுற்றுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குமே தவிர கதை கேட்க ஏது டைம் அப்படின்னு கேட்க இல்லை. கதை கேட்கணும்னு மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கிளம்பிட்டார் விதுரர். அப்படி கிளம்பி பிருந்தாவனத்துக்கு வரும்பொழுது உத்தவனை பார்த்தா, உத்தவனை பார்த்து கிருஷ்ணன் எங்கே, கிருஷ்ணன் சௌக்கியமா என்று கேட்க, கிருஷ்ணன் அந்தர்தானம் ஆகிட்டான், கடைசியில் எனக்கு பாகவதத்தை சொன்னான் என்று சொல்ல, உமக்கு சொன்ன பாகவதத்தை எனக்கு சொல்லுங்கோ என்று விதுரர் கேட்க, அப்போ உத்தவன் சொன்னார், என் கூட மைத்ரேயர் கேட்டார், அவர் ஹரித்வாரில் இருக்கிறார், அவரை போய் பாரு என்று சொல்ல. ஹரித்வாரில் போய் மைத்ரேயரை பார்த்து பல கேள்விகள் கேட்கிறார். சுகாய கர்மாணி கரோதி லோகோ நதை சுகம் வான்யம் வா விந்தேத பூயஸ்தத ஏவ துக்கம் எதத்ரயுக்தம் பகவான் வதீன்னா. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு எந்த கர்மா வந்தாலும் அதனாலேயே கஷ்டப்படுறான். முதல்ல கல்யாணம் வேண்டாம் சௌக்கியம் நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிறா, அவர் கல்யாணம் பண்ணதுனாலே கஷ்டப்படுறான். குழந்தை பிறந்தா சௌக்கியம் நினச்சிக்கிற அவர் குழந்தை பிறந்து அதனாலேயே கஷ்டப்படுறான். இப்படி எந்தெந்த கர்மாவை சௌக்கியத்தை நினச்சி பண்ணிட்டு இருக்காளோ அதில் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கான். அதுக்கு இந்த துக்கத்துலேருந்து விமோசனம் பண்ணுறதுக்கு விமோசனத்துக்கு என்ன வழின்னு கேட்டால் அது சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே விமோசனம் பாகவதம் கேட்டாங்க என்று சொல்லி இங்கே பாகவதத்தை இங்கேயும் சித்தி விஷயத்தை வர்ணிக்கிறார். இதை வர்ணிக்கும் பொழுது பிரம்மாவுக்கு பகவான் தரிசனம் கொடுத்து பிரம்மாவனின ஸ்தோத்திரத்தை இங்கே சொல்கிறார். ஞாதோசி மேத்திய சுச்சிரான் தேகபாஜான் நஜ்ஞாயதே பகவதோ யதி நித்யவத்யம் நான்யத்வதஸ்தி பகவன்னபி தன்ன சுத்தம் மாயாபணம் வெதிகரா யதுருர் விபாசி. அந்த பிரம்மாவுக்கு பகவான் தரிசனம் கொடுத்து மறுபடியும் தபஸ் பண்ணுங்கோ, அவள் தான் சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி. எல்லாத்துக்கும் தபஸ் பண்ணணும், எல்லாரையும் தபஸ் பண்ணு தத்தி தபா தபஸ் பண்ணணுன்னே மறுபடியும் பிரம்மா தபஸ் பண்ணி தபசனாலே 4 பேரை சிருஷ்டி பண்ணினார். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். அந்த 4 பேர் தபஸ் பண்ணிட்டே சிருஷ்டி பண்ணால் அவர் 4 பேர் தபஸ் பண்ண போகிறேன்னு கேட்டார். கடைசியில் பார்த்தா பிரம்மா அது சரியாக வராது போல இருக்கேன்னு கோபம். கோபத்தினால என்னாச்சு, அப்போ ஒரு சிருஷ்டியாச்சு, பூத புனிதங்கள்லாம் சிருஷ்டியாச்சு, புத்திரனை சிருஷ்டி பண்ணினார். அப்புறம் தான் புரிஞ்சுட்டார் சிருஷ்டிக்கு சத்வகுணமோ தமோ குணமோ சரிபட்டு வராதுன்னு ரஜோ குணத்தினால சிருஷ்டி பண்ணினார். 10 பிரஜாபதிகளை மரீச்சி, அத்ரி, அங்கிரசன் முதலியவர்களை சிருஷ்டி பண்ணி அவர்கள் படைக்கக்கூடிய ஜனங்களை காப்பாற்றணுமேனு சிருஷ்டி பண்ணுறது முக்கியம் இல்லை, காப்பாற்றணும். அதுக்காக தன்னுடைய உடம்பை பாதியாக 2ஆக வந்தார். சுவாயம் கோமனும் சத்தரூபானு ஒரு பாகத்தை ஸ்திரீயாகவும் ஒரு பாகத்தை புருஷனாகவும், இடது பாகத்தை ஸ்திரீயாகவும் சங்கல்பித்து வலது பாகத்தை புருஷனாக சங்கல்பித்து ஒரு ஜோடியாக சிருஷ்டி பண்ணினார். அந்த கஸ்ய ரூபம் அபுத்வேதா, அந்த பிரம்மா, கஹானா பிரம்மா, அவருடைய உடம்புலேருந்து இந்த இந்த சரீரம் படைக்கப்பட்டதுனால தான் அந்த சரீரத்துக்கே காயம் அப்படின்னு. காயமே இது பொய்யடா வெறும் காற்றடித்த பையடா அப்படி பாடலாம். அப்படி இந்த பிரம்மாவுடைய கஹானா பிரம்மா அவர்கிட்டேருந்து வந்ததுனால தான் இதுக்கு காயம்னே பேர். கஸ்ய ரூபம் அபுத்வேதா எத் காயம் அபிசக்ஷதே என்று இந்த சரீரத்துக்கு பேர். அந்த ஸ்வயம்பூன சதரூபாவை சக்தி பண்ணி இந்த ஜனங்களை காப்பாற்றணும் பூமியில் வச்சு இது சொன்னார் பிரம்மா.
உடனே மனோ பூமி எங்கே இருக்குன்னு பார்த்தா பூமியை காணும், தண்ணி கடியில் இருக்குது பூமி, தண்ணி கடியிலிருந்து பூமியை மேலே தூக்கின்னு வரணுமே பிரம்மா கிட்ட சொல்ல. நீ பிரம்மா பகவானை தியானம் பண்ணினார். இப்படி தியானம் பண்ண அப்படி இத்தியவித்யாயதோ நாசா விவராத் சகசானக வராகத்தோ கோடிரகாத் அங்குஷ்ட பரிமாணகா. தியானம் பண்ணி மூச்சு விடும்பொழுது மூச்சுக்காத்தோட மூச்சுக்காத்தாக பகவான் ஒரு வராக ரூபத்தில் அவதாரம் பண்ணி பழைய ஜலத்தில் குதித்து பெரிய ரூபத்தை எடுத்துன்னு, என்ன பூமியை தூக்கணும்னா அதுக்கு குட்டி வராகத்தினாலையும் தூக்க முடியும். இது யாரை என்னன்னே புரியலையேன்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் தான் பகவான் தெரியறதுக்காக கண்டு சப்தம் கொடுத்துண்டு அந்த பிரளய ஜலத்தில் குதித்து அந்த பூமியை மேலே தூக்கின்னு வந்து நிற்கிறார். அதுதான் இன்றைக்கி நம்ம ஸ்வேதவராக கல்வின்னு சங்கல்பம் பண்ணுறோம். அந்த வராக பகவான் பூமியை தூக்கிண்டு வரும்பொழுது இரண்யாட்சன் ஒருத்தன் சண்டைக்கு வந்தான். அவனையும் வதம் பண்ணி பூமியை கொண்டு வந்து நிறுத்தினார் சொன்னார். அதான் விதுரர் கேட்டார், இப்போ தான் பூமியே கொண்டு வரான்னு சொன்னேன், இந்த ஹிரண்யாட்சன் எங்கேயிருந்து வந்தான்னு கேட்டார். அதுவா, அது பூமியில் நடந்த கதையில், அது தேவலோகத்தில் நடந்த இன்னொரு கதை இருக்குது. கஷ்யபர்னு ஒருத்தர் அக்னிஹோத்திர சாலையில் இருக்கும்போது அவருடைய மனைவி விதி காமபுத்தியோடு வந்தால் அப்போ சாபம் கொடுத்தார், இந்த சந்தியா காலத்தில் ஸ்திரீ புருட சம்பந்தம் பண்ணினா அதனால் அசுரர்கள் பிறப்பார்கள், அதனால் அவனுக்கு அசுரர்கள் பிறக்கணும்னு சாபம் கொடுத்தார். அவளுடைய கர்ப்பத்தில் ஒரு வெளிச்சமாக இருந்தது. இந்த ஒரே வெளிச்சமாக இருக்கேன், என்ன காரணம்? தேவர்கள்லாம் பிரம்மா கிட்ட போய் கேட்க, பிரம்மா சொன்னார், அது விஷ்ணு பார்ஷதருடைய தேஜஸ் தான் அவள் கர்ப்பத்தில் இருக்குது. சனகாதிகள் பகவானை பார்க்க போகும்போது வைகுண்டத்தில் உள்ள ஜெயவிஜயர்கள் தடுத்து நிறுத்த அந்த சனகாதிகள் சாபம் கொடுத்தா நீங்கள் 3 ஜென்மா அசுரர்களாக பிறக்கணும்னு அந்த ஜெயவிஜயர்கள் தான் அந்த திதி கர்ப்பத்தில் இருக்கார்கள். அதான் ஒரே வெளிச்சமாக இருக்குன்னா. உடனே திதி கர்ப்பத்திலேருந்து ஹிரண்யாட்சன் ஹிரண்யகிசிபு பிறந்தார்கள். பிறந்த உடனே ஹிரண்யாட்சன் கையில் கதையை எடுத்துன்னு விஷ்ணு எங்கேன்னு கேட்டான். நாரதர் சொன்னார், பாதாளத்தில் இருக்கார். உடனே பாதாளத்தில் வந்து பார்த்தா வராக பெருமானை பார்த்து உடனே அவரோட யுத்தம் பண்ணி அவர் கையாலே அடி வாங்கிட்டு அவரை பார்த்ததே உயிரை விட்டான். அவன் பரியமாக இந்த அசுராளுக்கு தான் பாக்கியங்கிறான். அந்நியே அசுரான் பாகவதான், அசுராலாம் பாகவதான்னு சொல்கிறார். அந்த உத்தமனுக்கு அப்படி தோன்றது. அசுராலை பார்த்தா கூட பாகவதா தோன்றது. ஏன்னா அம்சே கடைசி காலத்தில் இந்த பகவானுடைய விஷ்ணு கோவில் உற்சவத்திலேயே கருட சேவை முக்கியமாக பார்க்கணும். சிவன் கோவில் உற்சவத்தில் ரிஷப வாகனம் பார்க்கணும். இது ஒரு 5வது நாளுமோ அது 6வது நாள் ஏதோ வரும். ரெண்டும் முக்கியம். பாக்கி 10 வாகனம் இருக்குது. பூத வாகனம் உண்டு, ஹம்ச வாகனம் உண்டு, இப்படி பல வாகனம் வரும். பாக்கி வாகனம் பார்க்காட்டாலும் பரவாயில்ல, கருட வாகனம், கருட சேவையும் ரிஷப வாகனம் பார்க்கணும். ஏன் அதுக்கு முக்கியத்துவம்னா அதனால்தான் நமக்கு பிறவி கரையும். ரிஷப வாகனத்தில் பகவானை ரிஷபாருடனாக பார்த்தா நமக்கு கைலாசம் கிடைக்கும். கருட வாகனத்தில் பகவானை பார்த்தா மோட்சம் கிடைக்கும். இந்த அசுராவுக்கு என்ன பாக்கியம்னா கடைசி காலத்தில் கருடன் மேலே ஏறிட்டு சக்கரத்தினால் அடிக்கிறார். அப்போ அந்த அசுராக்கிட்ட தான் அந்த கருட வாகனத்தில் பகவானை பார்த்துட்டே உயிரை விடுறாளா, அவள் அதெல்லாம் மோட்சம் கிடைக்கும். அம்சே சுனாபாயுதம் ஆபதந்தம். அதனால தான் பாண்டவா கட்சியில் இருக்கிறவாளை விட துரியோதன கட்சியில் இருக்கிறவாள் தான் பாக்கியம் ஜாஸ்திங்கிறான் புத்தவன். ஏன்னா இந்த அர்ஜுனுடைய அம்பு வாங்கி அவெல்லாம் கடைசி காலத்தில் அந்த பார்த்த சாரதியை பார்த்துட்டே உயிரை விட்டான். துரியோதன கட்சியில் இருக்கிறவாள்லாம் அவெல்லாம் பார்த்த சாரதிங்கிறத வந்து அவள் தமிழ்லேயும் பார்த்த சாரதி ஆகிட்டான். அவெல்லாம் பார்த்த சாரதியா, அவளுக்கும் சத்கதி கிடைச்சது. எமிகே நிரீட்சிய ஹதா கதா சரூபம் அர்த்தாஸ்திரபூதாக பதமாபுரஸ்ய என்று. அப்போ இந்த ஹிரண்யாட்சனுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம்னு தேவர்கள் என்ன பண்ணினான்னா முதல்ல ஹிரண்யாட்சனை ஸ்தோத்திரம் பண்ணினார். ஸ்தோத்திரம் பண்ணி வராக பெருமானையும் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். இதை கேட்கிறவாளுக்கு துன்மகத்தி முதலிய பாவங்கள் கூட நீங்கும் என்று சொல்லி வராக அவதாரத்தை முடிக்கிறார். முதல் நாள் பாராயணம் வராக அவதாரம் வேண்டும். அதன் பிறகு மேலே கபிலாவதாரம் முதலிய வீடுகளை நாளைக்கு சிரமம் போகும். கோவிதா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. जय बोल सतगुरु महाराज की जय. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे.